வணக்கம். Welcome to Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து கத்திரிக்காய் ராலும் பொரிச்சு பிரட்டல் கறி எப்படி வைக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டி தரேன். அடுப்பை வந்து மீடியத்துக்கு ஹை ஹீட்டில் வச்சுருக்கேன். இதில் எண்ணெய் கொதிச்சு கொண்டிருக்கு. இதில் வந்து 500 கிராம் கத்திரிக்காய் எடுத்து உங்களுக்கு விருப்பமான மாதிரி வெட்டுங்க. பட் நான் நீட்டாக தான் வெட்டியிருக்கிறேன். வெட்டிட்டு இது கொஞ்சம் உப்பு வந்து தூவி இருக்கிறேன். மேக் ஷூர் பண்ணுங்க இந்த இதில் வந்து தண்ணி இப்போ நீங்கள் கழுவி தானே வெட்டுவீங்க. கழுவி வெட்டினீங்கன்னு சொன்னால் தண்ணி இருந்தாண்டா நீங்கள் டீப் ஃப்ரை பண்ண போடைக்கு வந்து இது வந்து எண்ணெய் தெறிக்க பார்க்கும். ஸோ நான் தண்ணி இல்லாமல் வெட்டி வச்சுருக்கிறேன். இதை போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுப்போம். 500 கிராம் கத்தரிக்காய், கொஞ்சம் உப்பு போட்டிருக்கிறேன். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரையும் ஃப்ரை பண்ணி எடுப்போம். கத்திரிக்காய் நான் குழம்பு வைக்க நார்மலி முருகை பொரிக்கிறேன். எப்படி பொரிஞ்சு வரைக்க இதை இறக்கி எடுத்தீங்கன்னா சரி. ஆகலும் முருகை பொரிக்க வேண்டாம். பட் உங்களுக்கு முருகை தான் பொரிக்கணும்னா நீங்கள் பொரியுங்க. பட் நான் ஆகலும் முருகை பொரிக்கிறேன். இப்படி வரைக்க இறக்கி எடுத்தீங்கன்னா காணும் இந்த பதத்துக்கு. கத்திரிக்காய் வந்து பிரம்பா இறக்கி எடுங்கோ. இதை வந்து கடைசியாக தான் போடுறது. ஸோ கத்திரிக்காய் வந்து பிரம்பா இறக்கி எடுங்கோ. கத்திரிக்காய் ஃபுல்லாக பொரிச்சு எடுத்துட்டு மெட்ட ஸ்டெப்பை காட்டுறேன். ஸோ இந்த கத்திரிக்காய் எல்லாம் பொரிச்சு எடுத்துட்டேன். இதில் வந்து 2 மீடியம் வெங்காயம் இருக்குது. இதை வெட்டி வச்சிருக்கிறேன். நீங்கள் கழுவைக்க வந்து மேலால் துளைச்சிட்டு வெட்டுங்க. என்னென்னு சொன்னால் தண்ணி இருந்ததுன்னா உங்களுக்கு எண்ணெய் தெறிக்கும். இப்போ இதையும் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுப்போம். இந்த வெங்காயம் ஒரு அளவுக்கு பொரிஞ்சோண்டு வருது. ஒரு அளவு ஒரு லைட்டான கோல்டன் ப்ரௌன் வரைக்கும். இதில் 8 உள்ளிப்பூடு வந்து வெட்டி வச்சிருக்கேன். இதையும் போட்டு டீப் ஃப்ரை பண்ணுங்க. இது இப்போ வந்து கோல்டன் ப்ரௌனாக பொரிஞ்சிட்டுது. இந்த உங்களுக்கே பார்க்க தெரியுது. நல்லா பொரிஞ்சிட்டு இந்த உள்ளியும் நல்லா பொரிஞ்சிட்டுது. இப்போ இந்த வெங்காயத்தையும் உள்ளியையும் வந்து பிரம்பா கிள்ளி எடுங்கோ. கத்திரிக்காய் பொரிச்சதுக்குள்ள போடாதீங்கோ. ஸோ இப்போ நான் பிரம்பா கிள்ளி எடுக்க போகிறேன். இந்த பாருங்க இப்படி கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு. எஸ்கே கான் கேட்டிருந்தீங்க எனக்கு ஃபேவரட்டான ஒரு டிஷ் செய்து காட்ட சொல்லி. ஆக்சுவலி இது ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டிஷ். ஸோ எஸ்கே கான் இதுதான் என்ற ஒரு விதமான ஃபேவரட்டான கறி டிஷ். இதில் வந்து 270 கிராம் இறால் வந்து க்ளீன் பண்ணி அதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு 1 டீஸ்பூன் கறி பவுடர் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுனா ஒரு ½ அன் ஹவராக. இதை நாங்கள் கடைசியாக பொரிக்கிறதுக்கு காரணம் வந்து இதை வந்து நாங்கள் கறி பவுடர் போட்டிருக்கக்கூடிய எண்ணெயில் போட்டோன்னு வந்து கறி பவுடர் வந்து பேர்ன் பண்ணிடும். ஸோ கத்தரிக்காய் வெங்காயம் எல்லாம் நீங்கள் பேர்ந்து பொரிச்சிங்கன்னு சொன்னால் அந்த பேர்ன்டான டேஸ்ட்டாக இருக்குன்றபடியே தான் நான் இதை கடைசியாக வந்து பொரிக்கிறேன். ஸோ இப்போ இதையும் வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுப்போம். ஸோ இந்த இறாலும் வந்து பொரிஞ்சிட்டுது. ஆகலும் இதையும் நான் முருகண்டு பொரிக்கையில் ஒரு அளவுக்கு பொரிச்சிருக்கிறேன். அந்த இறாலை வந்து பொரிச்ச கத்திரிக்காய்க்கு இறக்கி எடுக்காம நான் வெங்காயம் பொரிச்சு இறக்கி எடுத்துன்னு அப்படி அப்புறம்பா இறக்கி எடுங்கோ. இந்த கோல்டன் ப்ரௌனாக பொரிச்சிருக்கிறேன். நான் வெங்காயம் இறக்கி எடுத்து நான் அதுக்குள்ளேயே இறக்கி எடுத்துருக்கிறேன். சரி நான் சொன்னேன் நான் வந்து இறாலை வந்து கடைசியாக பொரிக்கிறதுக்கு காரணம் நான் அந்த ஸ்பைசஸ் கறி பவுடர் போட்டபடியே உங்களுக்கே பார்க்க தெரியுது எண்ணெய் வந்து பேர்ன் பண்ணிடுது. ஸோ இதுக்குள்ளே வந்து நீங்கள் கத்திரிக்காய் வெங்காயம் போட்டு பொரிச்சிங்கன்னு சொன்னால் கைக்கும் பேர்ன்டான ஸ்மெல் அடிக்கும். ஸோ அதால் தான் நான் இது கடைசியாக பொரிச்செடுத்தேன். நான் ஹீட்டை வந்து மீடியத்தில் வச்சுருக்கிறேன். மீடியத்தில் வச்சுக்கொண்டு இதில் வந்து நல்லெண்ணெய் இருக்குது. உங்களுக்கு நல்லெண்ணெய் இல்லாட்டிக்கு நீங்கள் எந்த எண்ணெயும் பாய்க்கலாம். பட் நல்லெண்ணெய் இருந்தால் எனக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து 1 டீஸ்பூன் வெந்தயமும் 1 டீஸ்பூன் கடுகும் இருக்குது. இப்போ இதில் இதை போடுங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் மாதிரி இந்த ஹாட் ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணுங்க. இதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை இருக்குது. 3 பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கிறேன். ஒரு 45 செகண்ட்ஸ் மாதிரி வதங்கினா காணும். இதில் வந்து ஜஃப்னா கறி பவுடர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் இருக்குது. ஆனால் உங்களுக்கு என்ன உரைப்பாக வேணும்னா நீங்கள் உரைப்பு போடுங்க. தேவையான அளவு உப்பு சேருங்க. பல புளி வந்து 1/3 கப் இருக்குது. கூட புளி விட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும்.
ஆனால் நீங்கள் புளியை பார்த்து உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி நீங்கள் குறைய விடுங்க. ஆனால் கத்திரிக்காய்க்கு எல்லாட்டிக்கு இறால் கறிக்கு வந்து நார்மலி வந்து புளி கொஞ்சம் தூக்கில் இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் கறி. இதில் வந்து 200 ml தண்ணி இருக்குது. இந்த தண்ணியும் இதில் விடுங்க. கொஞ்சம் பிரட்டெல்லாம் செய்கிற அப்படி தான் நான் கூட தண்ணி விடையில. பட் உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் நீங்கள் கூட தண்ணி விடுங்க. ஸோ இதை மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு கொதி வரையும் கொதிக்க விடுவோம். ஸோ இப்படி ஒரு கொதி வரைக்க இதில் நான் பொரிச்சு வச்சுருந்த இறால், வெங்காயம், உள்ளி இதை இப்போ இதில் போடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் வந்து 1/3 கப் முதலாம் பால் வந்து புளிஞ்சு வச்சுருக்குன்னு இதையும் போடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மூடி போட்டு ஒரு 10 minutes மீடியம் ஹீட்டில் வந்து இதை அவிய விடுவோம். ஓகே, இது பிறகு 7 நிமிஷமாக தான் கொதிச்சு வந்துருக்குது. உப்பை டேஸ்ட் பண்ணி பாருங்க, உப்பு காணுமா புளி காணுமாண்டு. 7 நிமிஷத்துக்கு பிறகு தான் இந்த கத்திரிக்காய் நான் ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா நீங்கள் வெள்ளம் ஆட் பண்ணீங்கன்னு சொன்னால் கத்திரிக்காய் வந்து கரைஞ்சிடும். ஸோ இப்போ கத்திரிக்காய் போடுவோம். போட்டுட்டு ஆகலம் அந்த லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இது வந்து நான் பிரட்டல் கறியாக தான் வைக்க போகிறேன். ஸோ நீங்கள் நடுவிலும் கரண்டி வந்து வைக்க தேவையில்லை. இப்போ நான் மீடியத்துக்கும் லோக்கும் இடையில ஹீட்டை வச்சுக்கொண்டு ஒரு 10 to 12 minutes வந்து இதை வந்து நல்லா பிரள விட போகிறேன். கரண்டி நடுவிலும் வைக்காதீங்க. ஸோ இப்போ மூடி போட்டு ஹீட்டை வந்து லோக்கும் மீடியத்துக்கும் இடையில வச்சுக்கொண்டு ஒரு 10 to 12 minutes வந்து இதை வந்து பிரள விட போகிறேன். ஓகே, இந்த கறி வந்து இப்போ 10 நிமிஷமாக வந்து கொதிச்சோன்றிருக்கு மீடியத்துக்கும் லோ ஹீட்டுக்கும் இடையில. இப்போ இது டன். பட் உங்களுக்கு இதை விட எண்ணெய் வந்து பிரட்டலாக வேணும்னு சொன்னால் நீங்கள் எண்ணெய் இது அடுப்பில் வைக்கலாம். மேக் ஷூர் பண்ண கத்திரிக்காய் கூட கிளற வேணாம். கிளறினீங்கன்னா கத்திரிக்காய் எல்லாம் கரைஞ்சிடும். இப்போ இது செய்து முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த கத்திரிக்காய் பொரிச்சு இறாலும் பொரிச்சு பிரட்டலாக குழம்பு வைக்கிற கறி. இது இப்போ செய்து முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கத்திரிக்காவும் இறாலும் பொரிச்சு பிரட்டல் கறி எப்படி வைக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு காட்டி தந்திருக்கேன். நீங்க எல்லாரும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட காமெண்ட்ஸ்ல கீழே விடுங்க. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னா மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா பிடிச்சிருந்ததுன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்தி அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் அமுத்தினா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டிஷ்ல சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.